மெட்ராஸ் மூவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய். தெலங்கானா அரசியல்ல ரொம்ப கீழ்த்தனமா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா சமந்தா அவர்கள் பற்றி மந்திரி கொண்டா சுரேகா பேசிய வார்த்தைகள் தான். எவ்வளவு கீழ்த்தனமா பேசியிருக்காங்கன்னா, ஒரு மந்திரியா இருந்துட்டு ஒரு பெண்ணா இருந்துகிட்டு சமந்தா அவர்களை பத்தி ரொம்ப மட்டமா பேசியிருக்காங்க. இது வன்மையா கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆஸ் ஏ ஜெர்னலிஸ்டா நான் இந்த விஷயத்த தீவிரமா கண்டிக்கிறேன். ஒரு பெண் இன்னொரு பெண்ணை வேற வேற இதுல இருக்கிறவங்க அசிங்கமா பேசுறதுன்றது அது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் யோசிச்சாவே நல்லா இருந்திருக்கும். சோ விஷயத்துக்குள்ள வருவோம். யார் இந்த மந்திரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொண்டா சுரேகா. அவங்க தான் தெலங்கானா மினிஸ்டர். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ராஜசேகர் ரெட்டி அவர்கள் கூட இருந்த ஒரு தங்கையா, ஒரு நல்ல ப்ரொஃபைல் இருக்கிற ஒரு அரசியல்வாதி. அவங்க நல்லா தான் இருந்தாங்க. அவங்க சூப்பரான ஒரு ஜெம் பர்சனாலிட்டியானே சொல்லலாம். பட் இப்ப இருக்கிற அரசியல் அந்த புத்தி சாக்கடை இது ரொம்ப கீழ்த்தனமா போய் அந்த சாக்கடைக்குள்ள இருந்து வெளியே வந்த ஒரு அரசியல்வாதியா தான் கொண்டா சுரேகாவை பார்க்கப்படுகிறது. நாகார்ஜுன மகன் நாக சைத்தன்யா சமந்தாவும் 2021 டைவர்ஸ் வாங்கின விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். அவங்க பரஸ்பரம் பேசிக்கிட்டு ஓகே போதும் இந்த இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லிதான் அபிஷியலா 2 பேருமே சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. சேம் விஷயத்த அவங்களுடைய நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு நல்ல ஒரு சுமூகமா தான் பேசி வெளியே வந்துட்டாங்க. சோ இது மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த இப்ப புதுசா, அதாவது சமீப காலத்துல ஒரு ஒரு 1 மந்த் பேக் நாகார்ஜுனாவுக்கு சம்பந்தப்பட்ட என் கன்வென்ஷன் சென்டர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய, அதாவது ஹைஃபை ஆன ஒரு கல்யாண மண்டபம் ஹைதராபாத்ல இருக்கு. அந்த கல்யாண மண்டபத்தை இப்ப இருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட் அதை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏரிய ஆக்கிரமிச்சுதான் இந்த என் கன்வென்ஷன் சென்டரை நாகார்ஜுனா கட்டியிருக்காரு என்ற ஒரு இதுல அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து இடிச்சு தாக்கிட்டாங்க. இதுக்கும் என்னையா பஞ்சாயத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து கொண்டா சுரேகா அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல பேசிட்டு இருக்காங்க. மீடியா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, பொதுவாவே மீடியா கிட்ட பேசும்போது என்ன பேசுறோன்றது ஒரு மீன்ஸாவது யோசிக்க வேணும். அவங்க பேசும்போது சொல்றாங்க, அதாவது பழைய சிஎம் மகனை பத்தி அவங்க மேல அவதூறா பேசணும், ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற இதுலதான் அவங்க இருந்தாங்க. அந்த மைண்ட் செட் கிளியரா தெரியுது. அப்ப டக்குன்னு என்ன சொல்றாங்க, அந்த பழைய சிஎம் யாரோ கிடையாது, கேசிஆரோட மகன் கேடிஆர். இந்த கேடிஆர் பத்தி பேசும்போது கேடிஆர் சினிமால இருக்கிற எல்லா பெண்களையும் சில ஹீரோயின்கள் எல்லாரையும் அவர் வசப்படுத்தி வச்சுட்டு இருந்தாரு. அவர் கைவசம் தான் வச்சுட்டு இருந்தாரு. எல்லாருமே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரிதான் சமந்தாவையும் கூப்பிட்டாரு. இந்த விஷயத்த நாகார்ஜுனாவுக்கே சொன்னாரு. நீங்க ஒருவேளை சமந்தாவை என் கூட அனுப்பலன்னா உங்களுடைய என் கன்வென்ஷன் சென்டரை நான் இடிச்சு தள்ளிடுவேன் அப்படின்னு நாகார்ஜுனாவுக்கு சொன்னதாகவும், நாகார்ஜுனா சமந்தாவை கேடிஆர் கிட்ட போக சொல்லி சொன்னதாகவும், அதுக்கு மறுத்ததாலதான் சமந்தா அங்கிருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. இந்த விஷயத்த அப்படியே லிட்டரலி அப்படியே பேசியிருக்காங்க மீடியா முன்னாடி. யாரு? கொண்டா சுரேகா. ஒரு மினிஸ்டர், ஒரு பெண். அவங்க நேத்தோ இன்னைக்கோ அரசியல் வந்தவங்க கிடையாது. 2004லயே அவங்க எம்எல்ஏ ஆனாங்க. 2009 எம்எல்ஏ ஆனாங்க. ராஜசேகர் ரெட்டிக்கு ஒரு நம்பிக்கை மிக்க ஒரு தலைவரா இருந்திருக்காங்க கூட. ராஜசேகர் ரெட்டி இறந்த பிறகு ராஜசேகர் ரெட்டியோட மகன் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தான் சிஎம் பதவி கொடுக்கணும்னு ஒத்த கால நின்ன பெண்மணி இவங்க தான். சோ ஒரு நல்ல ப்ரொஃபைல். அதுக்கப்புறமா ஜெகன்மோகன் ரெட்டியோட சேர்ந்தாங்க. அந்த கட்சியில நின்னாங்க. அந்த கட்சியில சில நாட்கள் இருந்தாங்க. மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தெலங்கானாவுக்கு போயிட்டாங்க. தெலங்கானாவில யார பத்தி பேசினாங்களோ அவங்க அப்பா, அதாவது கேசிஆர் கிட்ட போய் நான் இப்போ உங்க தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி டிஆர்எஸ் கட்சியில நான் சேர்ந்துடுறேன் அப்படின்னு தான் அவங்க கட்சியில தான் சேர்ந்தாங்க. அந்த கட்சியில இருந்து மறுபடியும் காங்கிரஸுக்கு இப்ப இருக்கிற ரேவந்த் ரெட்டி, சிஎம் ரேவந்த் ரெட்டிக்கு ஒரு ஒரு நல்ல அந்யோன்யமா இருந்து அங்க மறுபடியும் காங்கிரஸ்ல இருந்து சீட்டு வாங்கி கடந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க. 2023 எலெக்ஷன்ல ஜெயிச்சு இப்போ மினிஸ்டரா இருக்காங்க. ஒரு ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரியா இருக்கிறாங்க. தேவாதாய சாகவும் அவங்க கிட்டதான் இருக்கு. சோ இவ்வளவு ஒரு ஹை ப்ரொஃபைல்ல இருக்கிற ஒரு மினிஸ்டர் பேசும்போது 2 நிமிஷம் யோசிச்சிருக்கலாம். ஏன் மறுபடியும் சொல்றேன்னா, இவங்களும் ஒரு பெண்மணி தான். எங்கேயோ மெட்ராஸ்ல பல்லாவரத்துல பிறந்த ஒரு பெண், ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பிளேஸ பிடிச்சிருக்காங்க. அவங்க ஃபீல்ட்ல அவங்க மேல வரணும்னா எத்தனையோ பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டியது. முக்கியமா சினிமா இண்டஸ்ட்ரியில 1008 பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ணி தான் வெளியே வர வேண்டியிருக்கு. அது மாதிரியான ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில தெலுங்கு, தமிழ், கன்னடம் இது மாதிரியான எல்லா லாங்குவேஜ்லயும் அவங்க தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டாங்க.
அதுக்கப்புறம் வந்து நாகார்ஜுன ஃபேமிலிக்குள்ள போனாங்க, கருத்து வேறுபாடு வந்திருக்கு, அவங்களும் வந்து ஒரு சுமூகமா வெளியே வந்துட்டாங்க. அது மாதிரியான ஒரு ஆட்களை வந்து நீங்க உங்களுடைய அரசியலுக்காக இந்த விஷயத்த சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இப்ப எல்லாரும் கொந்தளிச்சுட்டாங்க. இந்த விஷயம் வந்த உடனே நாகார்ஜுன என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் சமந்தாவுடைய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுங்களா? சூப்பரா ஒரு ட்வீட் பண்ணாங்க. மேடம், உங்க அரசியல் பொருளா நானு ஒரு நடிகையா என் தனிப்பட்ட விஷயத்த நீங்க இப்படி பேசலாமா? நீங்க பேசுனது எவ்வளவு பெரிய தப்பு. நானும் நாக சைத்தன்யாவும் பரஸ்பரம் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் வெளியே வந்திருக்கோம். பிரிஞ்சு வெளியே வந்தோம். நான் இப்போ வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில நான் இருக்கிறேன். என் விஷயத்த வந்து உங்க அரசியலுக்காக பயன்படுத்துறது எந்த விதத்துல நியாயம்? தயவு செய்து பெண்களை இந்த ஆங்கிள் உங்க அரசியலுக்காக வந்து பயன்படுத்தாதீங்க அப்படின்னு அவங்க கிளியரா செருப்பு எடுத்து அடிச்ச மாதிரியே சாலிடா சொல்லிட்டாங்க. அவங்க 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 மட்டுமே கிடையாது. நாகார்ஜுனாவும் உடனே வந்து அவரும் ஒரு ட்வீட் போட்டாங்க. ஒரு மினிஸ்டர் பதவியில இருக்கிறீங்க, நீங்க இது மாதிரி பேசலாமா? நீங்களும் ஒரு பெண்மணி தானே. அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்த வந்து பொது வெளியில இது மாதிரி பேசுறது எந்த விதத்துல நியாயம்? இது ஏதோ யாரோ சொல்ற ஒரு விஷயத்த வந்து இதுதான் உண்மைன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? நீங்க உங்க பதவிக்கு செய்யற துரோகம்னு நாகார்ஜுனாவும் சொல்றாங்க. அமலாவும் கொந்தளிச்சுட்டாங்க. இது மாதிரியான பேசுறது எந்த விதத்துல நியாயம்? அவன் வந்து சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் கேள்வி கேட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியில தான் இருக்காங்க. இப்ப வந்து தெலங்கானா காங்கிரஸ் கட்சி தான் இது மாதிரியான மினிஸ்டர் ஏன் இன்னும் அந்த பதவியில உட்கார வச்சிருக்காங்க? அவங்க ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையை வந்து பின்வாங்க சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இது விஷயத்துல வந்து ராகுல் காந்தியும் வந்து ரெஸ்பாண்ட் ஆயிருக்காங்க. ரெஸ்பாண்ட் ஆன பிறகு கொண்டா சுரேகா உடனே ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. தப்பாயிடுச்சுங்க, நான் பேசுனது தப்பு, தயவு செய்து மன்னிச்சிருங்க, நான் பேசுனது தப்பு தான் அப்படின்னு மறுபடியும் பேசியிருக்காங்க. ட்வீட்டும் பண்ணாங்க. அந்த பழைய ட்வீட்டும் டெலீட் பண்ணிட்டாங்க. ஒரு பேசுறதெல்லாம் பேசிட்டு இந்த அளவுக்கு எல்லா மீடியாலையும் அந்த விஷயம் போய் பரவிடுச்சு. எல்லாமே பேசிட்டீங்க. உங்களுக்கு பிரச்சனை யாரோட? கேசிஆரோட மகன் கேடிஆரோட. நீங்க டைரக்டா மோதலாமே. உங்களுக்கு உங்க அரசியல் போட்டிக்காக எங்கேயோ இருக்கிற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அந்த டைவர்ஸுக்கு இதுதான் காரணம்னு சொல்றது எதுக்காக? சோ இப்போ இவங்களுடைய மனசும் நோகடிச்சு நீங்களும் அரசியலா ஒரு ஒரு இது பேக் ஸ்டெப் தானே உங்களுக்கு. ஒரு பின்னோக்கி போற ஒரு இதுதான் உங்களுக்கு. உங்களை யாருமே இந்த விஷயத்த அவ்வளவு சீக்கிரமா யாரும் மறக்கவும் மாட்டாங்க. இதுக்கான பதில் நீங்களும் கொடுத்தே ஆகணும். நீங்க மன்னிப்பு கேட்கறது மட்டுமே கிடையாது. நீங்களா இண்டிவிஜுவலா வந்து முன் வந்து அந்த பதவியிலிருந்து வெளியே வர்றதுதான் அந்த பதவிக்கும் நல்லது. ஒரு பெண்மணியா உங்களுக்கும் நல்லது. கொண்டா சுரேகான்னா எத்தனையோ வருஷமா வந்து ஆந்திரா தெலுங்கானா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது நீங்க செய்யறது நல்லது. அதுதான் என்னுடைய கருத்தும் சரி. சோ இது மேல வந்து சிரஞ்சீவி அவர்களும் வந்து ரெஸ்பாண்ட் ஆயிருக்காங்க. ஒரு மந்திரியா இருந்துகிட்டு இது மாதிரி பண்ணலாமாங்க? ரொம்ப கேவலமா இருக்கு. எல்லா ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் இப்போ கொண்டா சுரேகாவுக்கு அகைனிஸ்டா மாறி இருக்காங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.